அகல் விளக்கு. இன்றைக்கி நம்ம அகல் விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகல் விளக்கு பொதுவாக கோவில்களில் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஏன் கோவில்களில் அது சாமிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 பூதங்களையும் கலந்து செய்யக்கூடிய விளக்கு தான் இந்த அகல் விளக்கு. அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அகல் விளக்கு ஏற்றிருக்கோம், இது சாமிக்கு உகந்த விளக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த அகல் விளக்கோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அகல் விளக்கு அப்படின்றது பொதுவாக சூரியனை குறிக்குது. அதில் ஏற்றக்கூடிய அந்த நெய்யோ இல்லை எண்ணெயோ சந்திரனை குறிக்குது. அதில் நம்ம போட்டு ஏற்றக்கூடிய அந்த திரி புதனை குறிக்குது. அதில் எரியும் அந்த ஜீவ அலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது செவ்வாய். அந்த சுடரோட நிழல் கீழே விழுது இல்லையா, அந்த நிழலை நம்மளுக்கு ராகுவை குறிக்குது. சுடரோட இருக்க அந்த மஞ்சள் ஒளி குருவை குறிக்குது. ஜீவ அலையில் எரிஞ்ச உடனே அதில் கீழே படியும் அந்த கறி இருக்கு இல்லையா, அது சனி பகவானை குறிக்குது. அந்த சுடரில் சுற்றி எரியக்கூடிய அந்த வெளிச்சம் கேதுவை குறிக்குது. திரி எரிய எரிய பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிட்டே வரும், அது சுக்கிரனை குறிக்குது. இவர் ஆசையின் அதிபதின்னு சொல்லுவாங்க. தீபம் ஏற்றும் போது நம்ம இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு சந்தோஷமாக ஒரு விஷயத்த, எந்த ஒரு தவறான எண்ணங்களும் நம்ம மனசுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஒளியை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அகல் விளக்கை கோவில்களில் ஏற்றுறாங்க.